வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து வெஜிடபிள் ஸ்டாக் பவுடர் ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த வெஜிடபிள் ஸ்டாக் பவுடர் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இன்றைக்கு வந்து நான் வெஜிடபிள் சீசனிங் எப்படி செய்கிறேன்னு காட்டித்தரேன். இது நார்மலி நீங்கள் சூப் செய்கிறதுக்கு என்ன விதமான சூப்புக்கும் எல்லாத்துக்கும் சம்டைம் பாஸ்தா ரெசிபீஸ் மோஸ்ட்லி வந்து இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இது ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இந்த வெஜிடபிள் சீசனிங் செய்கிறதுக்கு நான் பார்ஸ்னிப் எடுத்து தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இதில் 1.5 இருக்குது. எல்லாட்டிக்கு 190 கிராம் வருது. இந்த அளவுக்கு நல்ல தின்லியாக இது ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம். உங்கள்ட்ட ஜூலியன் அது எல்லாத்துக்கும் ஃபுட் ப்ராசஸில் வந்து தின்லியாக கட் பண்ணுற இது இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கு நான் இதை பற்றி காட்ட போகிறேன். ஸோ நல்ல தின்லியாக ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த இருக்க முடிஞ்ச அளவுக்கு தின்லியாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை கண்டினியூஸாக இதை ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம். ஸோ இதை நீங்கள் தின்லியாக மெல்லிசாக நல்லா வெட்டி எடுத்தீங்கன்னா தான் இதை காய வைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே கண்டினியூஸாக தின்லி ஸ்லைஸாக வெட்டி எடுப்போம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தின்லியாக அதை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண பிறகு இதில் வந்து நான் ஒரு நீட்டு ட்ரே எடுத்து அதுக்கு மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன், பேப்பர் டவல் போட்டிருக்கேன். போட்ட அப்புறம் இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம் பாய்ஸ்னிப்பை வந்து இதுக்கு மேலே போடுங்க. ஏதாவது வெட்னஸ் இருந்ததுன்னு சொன்னால் அந்த டிஷ்யூ வந்து அதில் பேப்பர் டவல் வந்து இழுத்தெடுக்கும் ஈரத்தன்மை இருந்தால். ஸோ இந்த இருக்குது நான் இப்படி இந்த ட்ரேயில் போட்டிருக்கேன். கேரட் இருக்குது. 3 கேரட் எல்லாடிக்கு 350 கிராம் கேரட் இருக்குது. இப்போ இதையும் வந்து நான் பாய்ஸ்னிப்புக்கு வெட்டின மாதிரி மெல்லிஸாக வெட்டி எடுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு தின்னா நல்ல மெல்லிஸாக வெட்டி எடுங்கோ. ஸோ இந்த கேரட்டையும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக வெட்டியிருக்கேன். மெல்லிஸாக வெட்டினீங்கன்னு சொன்னால் தான் அது காயறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேரட்டையும் வந்து இந்த பாய்ஸ்னிப்பு பரப்புற மாதிரி இந்த ட்ரேயில் பரப்பி விட போகிறேன். ஸோ இந்த இருக்குது இந்த பாய்ஸ்னிப்பையும் கேரட்டையும் நான் ஒரு ட்ரேயில் போட்டிருக்கேன். இப்படி போட்டால் பிறகு ஸோ இதில் வந்து நான் ஒரு சேலரி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு நீட்டு சேலரி எல்லாத்துக்கும் 100 கிராம் வருது. இப்போ இதையும் வந்து நல்லா மெல்லிஸாக வெட்டி எடுப்போம். இந்த சேலரியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் மெல்லிஸாக வெட்டியிருக்கிறேன். ஸோ நாங்கள் கேரட்டும் பாய்ஸ்னிப்பும் வச்ச சேம் ட்ரேலேயே இந்த சேலரியையும் வந்து பரப்பி விடுவோம். ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நான் கழுவுனிலேருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணி ஈரத்தன்மை இருந்தேன்னு சொன்னால் இந்த பேப்பர் டவல்லேருந்து இந்த ஈரத்தன்மை எடுத்துருக்கும் என்று சொன்னால் எங்களோட மெயின் பர்பஸ் வந்து இதை நல்லா காய விடுறதுக்கு. ஸோ ஈரத்தன்மை இல்லாமல் இருக்க பெட்டராக இருக்குமேன்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக காயும். ஸோ இந்த இருக்குது இந்த சேலரியையும் இதில் போட்டிருக்கிறேன். இப்படி போட்டால் பிறகு இதில் வந்து லீக்ஸ் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். 195 கிராம் எல்லாட்டிக்கு ஒரு பெரிய லீக்ஸ் இருக்குது. ஸோ அந்த கீழ் ஸ்டெம்ப் இந்த அடியான வெட்டினா பிறகு இதில் 195 கிராம் வருது. நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக வெட்டி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது இந்த லீக்ஸையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக வெட்டி இருக்கிறேன். இந்த ஸோ இதே ட்ரேயில் வந்து இதையும் வந்து சைடில் பரப்பி விடுவோம். ஸோ இந்த இருக்குது இதை இப்படி நான் பரப்பி இருக்கிறேன். இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் இருக்குது. எல்லாட்டிக்கு 175 கிராம் வருது வெங்காயம். இப்போ இதையும் வந்து மெல்லிஸாக வெட்டி எடுப்போம். நடுவரை வட்டிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மெல்லிசு ஸ்லைஸாக இந்த ட்ரேயில் இதையும் வந்து போடுவோம். ஸோ இதை அப்படியே உளுத்தி விட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் காயறதுக்கு. இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டிருக்கேன்.
இதில் வந்து 5 உள்ளிப்பல் இருக்குது, எல்லாட்டிக்கு 20 கிராம் உள்ளிப்பல் இருக்குது. இதையும் வந்து சின்ன சின்ன வட்டி எடுப்போம், மெல்லிசா. ஸோ இந்த உள்ளியை வந்து நான் நல்ல மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்படி வெட்டினா பிறகு இதில் ஒரு சைடில் வந்து இதையும் வந்து லைட்லியாக பரப்பி விடுங்க. ஸோ இந்த அரைக்கு இப்படி நான் பரப்பி இருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நான் தூக்கி வைக்க போகிறேன். ஆனால் எனக்கு இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இதுக்கு மேலே போடலாம். ஸோ அதில் நான் பிரம்பா வந்து இதில் பார்ஸ்லி எடுத்துருக்கிறேன். ஒரு ஹேண்ட் பஞ்ச் பார்ஸ்லி எடுத்துருக்கிறேன். எல்லாட்டிக்கும் 30 கிராம் வருது. வெட்டியும் காய வைக்கலாம், எல்லாட்டிக்கும் இப்படி தூக்கியும் காய வைக்கலாம். ஸோ இதில் 30 கிராம் பார்ஸ்லி எடுத்து கழுவி போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நான் போட்டு விட்டுனான். இப்போ வந்து இந்த மரக்கறியை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட போகிறேன். ஸோ இப்போ சரியாக 10 நிமிஷம் ஆயிட்டுது. நான் மெதுவாக வந்து இதுக்கு கீழே இருக்க டிஷ்யூ பேப்பர் எடுக்க போறேன். அதில் ஈரத்தன்மை இருக்கு தானே. ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி விடுவோம். ஸோ இப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னால் இப்போ எல்லாமே வந்து காயத்தான் போகுது. ஸோ நாங்கள் இப்போ டிஷ்யூவை ரிமூவ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வெயிலுக்கு தூக்கி வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இப்படியே டிஷ்யூவை தூக்கி வைக்கலாம். நீங்கள் அவனுக்கு தூக்கி வைக்கிறனாலும் நீங்கள் தூக்கி வைக்கலாம். நான் வந்து இந்த பேப்பர் டவலை ரிமூவ் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் வைக்கலாம், வெயிலில் காய வைக்க போகிறீங்கன்னு சொன்னால். ஸோ நான் அவனுக்கு தான் இன்றைக்கி காய வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துக்கு நான் அந்த பேப்பர் டவலை ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து இவ்வளோ இதுக்கு வந்து இந்த ட்ரே வந்து காணாது. ஸோ நான் இன்னொரு ட்ரேலையும் வந்து இதை நான் கலந்து போட போகிறேன். ஸோ இதில் இன்னொரு ட்ரே எடுத்துருக்கேன், இதை மிக்ஸ் பண்ணி போடுவோம். கூட போட்டிங்கன்னு சொன்னால் காய கண்ணீரம் எடுக்கும். ஸோ இந்த இடத்துக்கு இப்படி ஒரு ட்ரேயில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதையும் நல்லா பரப்பி விட்டுட்டு ஸோ இந்த இடத்துக்கு நான் எடுத்த பார்ஸ்லியும் இருக்குது, இந்த பார்ஸ்லியை வந்து இதில் போடுவோம். ஸோ இந்த அருக்கு நான் இப்படி இதை நான் பரப்பி இருக்கிறேன். ஸோ இப்படி பரப்பின பிறகு நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். லோவஸ்ட் டெம்பரேச்சர் எந்த அவனில் இருக்கிற லோவஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 175 degrees Fahrenheitல வச்சிருக்கிறேன். ஸோ உங்களோட அவனில் வந்து எது லோவஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் இதை வையுங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் காய விடுவோம். உங்களுக்கு நல்ல வெயிலாக இருந்தால் நீங்கள் வெயிலுக்கு தூக்கி வைக்கலாம், நல்ல காய் வரையும். ஸோ இப்போ இதை நான் காய வைப்போம். ஸோ நீங்கள் முதலாவது ரேக்கை வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நீங்கள் முதலாவது ரேக்லையும் 2வது ரேக்லையும் வைக்கலாம். ஸோ இந்த இருக்குது நான் தூக்கி வச்சுருக்கேன். இதை நான் வந்து 175 degrees Fahrenheitல வந்து ஒரு 4லேருந்து 5 மணித்தியாலம் காய விட போகிறேன். ஆனால் திறந்து விடாதீங்க அவனை. இப்போ சரியாக வந்து 1 மணித்தியாலமாக இருக்குது. இப்போ இதை லைட்லியாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்கோ, மிக்ஸ் பண்ணி பரப்பி விடுங்கோ. இது ஈவனாக காயறதுக்கு. ஸோ எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்கா திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு காய விடுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நான் சரியாக 8 மணித்தியாலம் அவனை தூக்கி வச்சு நான் லோவஸ்ட் டெம்பரேச்சரில் 175 degrees Fahrenheitல வச்சு நான். பட் நான் சொல்கிற டைமுக்கு வந்து உங்களுக்கு நல்லா முருகி வராட்டுக்கு இப்படி இந்த நீங்கள் இப்படி கையில் எடுக்க இப்படி நல்லா முருகி காஞ்சிருக்கணும். இப்படி காயாட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நேரம் விடலாம். ஸோ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் இந்த 8 மணித்தியாலத்தில் வந்து நான் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நான் என்ன சொன்னால் அப்போ தான் சரி சமனாக வந்து இது காயும். ஸோ இது வந்து சரியாக 8 மணித்தியாலத்தில் காஞ்சிட்டுது. நான் போட்ட பார்ஸ்லி வந்து சரியாக 4 மணித்தியாலத்தில் காஞ்சபடியாக நான் அந்த பார்ஸ்லியை வந்து புறம்பா எடுத்துட்டேன். 4 மணித்தியாலத்துக்கு பிறகு நான் இந்த பார்ஸ்லியை வந்து புறம்பா எடுத்துட்டேன்னு சொன்னால் ஆகலம் கூட முறியிட்டேன்னு சொன்னால் கரையிடும். ஸோ அதால் வந்து நான் 4 மணித்தியாலத்திலே இந்த பார்ஸ்லியை வந்து புறம்பா எடுத்துட்டேன். இந்த 4 மணித்தியாலத்து புறம்பா அந்த பார்ஸ்லியை எடுத்துட்டு மிச்சம் 4 மணித்தியாலத்துக்கு வந்து நான் இந்த மரக்கறியை வந்து காய விட்டுனான். ஸோ 8 மணித்தியாலம் ஆகிட்டு நல்லா காஞ்சிட்டுது. ஸோ இப்போ தான் நாங்கள் உண்டா போடுவோம். இந்த இருக்குது நல்லா பர்ஃபெக்ட்லியாக காஞ்சிருக்குது. இந்த ஸோ இப்படி காஞ்ச பிறகு நாங்கள் இதை அரைச்செடுப்போம் கிரைண்டரில் போட்டு. இதில் நான் வந்து ஒரு கிரைண்டர் எடுத்திருக்கேன், இல்லை மிக்ஸி எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் காஞ்ச மரக்கறியை இதுக்குள்ள போடுவோம். ஆக்சுவலி நான் சொல்ல வந்து உங்களுக்கு பாய்ஸ்னிப் இல்லாட்டிக்கு டோன்ட் வரி, பாய்ஸ்னிப் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து அதுக்கு பதிலாக போடலாம். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் நீங்கள் இதுக்கு சேர்க்கலாம், உங்களோட விருப்பம்.
நான் இப்போ இந்த அரைவாசியை போட்டிருக்கேன். இதனால் மூடி போட்டு ஆகலும் பட்டை அரைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு வந்து ஃபைனாக அரைக்கணும். ஸோ இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். ஸோ இந்த அரைக்கிறது நான் இதை அரைச்சிருக்கிறேன். இந்த இப்படி அரைச்சிருக்கிறேன். இந்த கேரட்டுகள் வந்து ஒரு லைட்லி பீசஸ் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆகலும் பட்டை அரைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த இருக்குது இந்த இதை இப்படி அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதில் ஒரு செப்பரேட் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலுக்கு இதை போடுங்க. இப்போ இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அரைச்செடுப்போம். ஸோ இருக்கிற எல்லாத்தையும் நான் போட்டு அரைச்சிட்டேன். இந்த இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி சின்ன சின்ன பீசஸ் இப்படி சின்ன சின்ன குட்டி இப்படி டைனி பீசஸ் இருந்தேன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் இது மரக்கறி என்னபடியாக நீங்கள் போட்டிங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இதை அரைச்செடுக்கலாம். ஸோ பட் நான் வந்து அரைக்க போகிறேன். நான் இப்படியே விட போகிறேன். ஸோ இப்படி நாங்கள் அரைச்சா பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் ப்ளஸ் 1/8 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது, 1 டீஸ்பூன் சீனி. இந்த சீனியும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கோர்ன் ஸ்டார்ச் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து நட்மேக் வந்து எடுத்து நான் அதை வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நட்மேக் பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு உப்பு இப்போ போட உங்களுக்கு பயமாக இருந்ததா இல்லாட்டிக்கு உங்களுக்கு தெரியாட்டிக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் சூப் நீங்கள் என்ன சாப்பாடு செய்கிறனாலும் பேர்ந்து பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்க்கலாம். பட் நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்குது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படித்தான் இந்த வெஜிடபிள் ஃப்ளேவர் பவுடர் செய்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சரியாக நான் சொல்கிற மாதிரி நல்லா காய வச்சு இந்த இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் நல்லா சரியாக இதை நல்லபடியாக காய வச்சு ஒரு தண்ணித்தன்மையும் இல்லாமல் இதை வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓவர் 1 இயர் ஓவர் 1.5 இயருக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் ஈவன் நீங்கள் இதை ஃப்ரீசருக்கு கூட வைக்கலாம், உங்களோட விருப்பம். பட் நீங்கள் வடிவாக நான் again சொல்கிறேன், கோய்க்கு வேணாம். நீங்கள் நல்லபடியாக இதை காய வச்சிங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் ஓவர் 1 இயருக்கு வச்சு பாய்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சூப், ஃப்ளேவர்ட் ரைஸ், மற்ற வந்து சிக்கன், என்ன ஃப்ளேவர் இருந்தாலும் ஆல் பர்பஸ் சீசனிங் பவுடர் தான் இது. ஸோ இந்த ஆல் பர்பஸ் சீசனிங் வெஜிடபிள் பவுடர் வந்து செய்து முடிஞ்சுது. இந்த வெஜிடபிள் ஸ்டாக் பவுடர் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சூனா வந்து ரெசிபிஸ் போடுறேன். ஸோ இப்படித்தான் இது வந்து செய்கிறது. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்து பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.